பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்பந்தட்டை நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் தலைமை தாங்கிக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா, எனக்கு பிடித்தமான எழுத்தாளர், அவருடைய நாவலை நீங்கள் ஓய்வு நேரத்தில் அல்லது நேரம் ஒதுக்கி வாசித்து பாருங்கள். பங்குடி என்கிற நாவலை எனக்கு பிடித்தமான ஒரு எழுத்தாளர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் ஐயா மூர்த்தி அவர்களே. இந்த நிகழ்வில் அவருக்கு உதவி திட்ட அலுவலராக பணிபுரியக்கூடிய பேராசிரியர் ஐயா அவர்களே, வரவேற்புரை வழங்கிய மாணவி அவர்களே, எனக்கு நினைவு பரிசு பொன்னாடை போர்த்திய மாணவர் அவர்களே, இந்த நலப்பணி திட்ட முகாமில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லது நானாக விரும்பி ஏற்றுக்கொண்ட தலைப்பு மாணவரும் சமூக நலத்தொண்டும் என்கிற தலைப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. இந்த தலைப்பில் சில கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய அறிவுக்கு உட்படுத்தி பாருங்கள். சரி என்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவுக்கு ஒவ்வாத கருத்தை நிராகரித்து விடுங்கள். மாணவர் யாரெல்லாம் மாணவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கல்லூரி நீங்க படிக்கிறீங்க, மாணவர். நான் கல்லூரி படிக்கல, இப்போ படிக்கல, நான் மாணவரா? யாரெல்லாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்களோ, வாசிக்கக்கூடிய எல்லாருமே மாணவர்கள் என்பது என்னுடைய கருத்து. புதிய புதிய கருத்துக்களை, புதிய புதிய சிந்தனைகளை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர்கள் எல்லாம் மாணவர்கள். இன்னைக்கு உங்களிடத்திலே நான் ஒரு கருத்தை தெரிந்து கொண்டால் நானும் ஒரு மாணவன் தான். அந்த அடிப்படையில் என் அன்பிற்கினிய மாணவர்களே, அந்த அடிப்படையில் உங்களிடத்திலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஐயாவிடத்தில் நான் பேசுகின்ற பொழுது, நான் கல்லூரி காலத்துல இது மாதிரி நாட்டு நலப்பணி திட்ட முகாமுக்கு போன அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி, சரியா 2020-21 காலகட்டத்தில் உங்களை போன்று கல்லூரி பருவத்துல அப்பெல்லாம் எப்படின்னா, இந்த மாதிரி வெயில் நேரத்துல போய் மரக்கன்று நடுவதற்காக குடி வெட்டிட்டு இருப்போம். இந்த மாதிரியான விழா, இப்படி சிறப்பு விருந்துகளை அழைத்து கொண்டு வந்து பேச வைக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் எப்ப நடக்கும்னா மாலையில 6 மணிக்கு மேலதான் நடக்கும். ஆனா இப்ப பரவாயில்ல. எப்படின்னா, வெயில் நேரத்துல உங்களை வேலை செய்ய விடாம நேரா உங்களை வெயில் நேரத்துல உங்க நலன் கருதி ஒரு அரங்கத்துக்குள்ள உட்கார வச்சு விழாவை இப்ப நடத்துறாங்க. உள்ளபடியே இது மாதிரியான ஒரு திட்ட அலுவலர் அவரு இது வெயில் நேரம், இந்த நேரத்துல விழாவை வச்சுக்கலாம் என்று சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார். இது உள்ளபடியே அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனை. இந்த நேரத்துல நாம வெயிலில் வேலை செய்வதற்கு பதிலாக மூளைக்கு வேலை கொடுத்து அரங்கத்தில் அமர வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய திட்ட அலுவலரை இந்த நேரத்தில் மீண்டும் அவரை இதற்காக நான் வாழ்த்துகிறேன். பிஎட் படிக்க போகும்போது சிட்டிசன்ஷிப் கேம்ப்னு நீங்க பிஎட் படிக்க போனா கூட உண்டு. ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல கண்டிப்பா அந்த கேம்புக்கு போயே ஆகணும். இது மாதிரி அரங்கம் தர மாட்டாங்க, மெத்த வெளியெல்லாம் தர மாட்டாங்க. திறந்த வெளியில பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, டென்ட் கொட்டகை போட்டு வந்துறீங்களா? ஒரு வெள்ளை துணியில டென்ட் கொட்டகை போட பாத்துருக்கீங்களா? மிலிட்டரியில உண்டு. அது மாதிரி ஆசிரியர்கள்
கொட்டைகளை தான் இரவு நேரத்தில் படுத்துக்கணும். பகல்ல இது மாதிரி கோயில் சுத்தம் பண்றது, மரக்கன்று நடுறது, இப்படி போயிடுவோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நான் வரும்பொழுது ஏறக்குறைய அந்த சிட்டிசன்ஷிப் கேம்ப்ல பார்த்தீங்கன்னா 5 நாள் இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாம் கேம்ப்ல அசை போட்டுக் கொண்டே வந்தேன். மாணவர்களே, ஏன் இந்த செய்திலாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, உங்க பருவத்தில் இருந்த ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் சொல்றோம். அதே போல இதை ஏன் 7 நாளா வச்சாங்கன்னு யோசித்தேன். நாட்டு நலப்பணி திட்ட முகாம் ஏன் 7 நாளா வச்சாங்க, ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையா இருந்தாலும் சரி, உயர்கல்வித்துறையா இருந்தாலும் சரி, ஏன் 7 நாள் வச்சாங்கன்னு தெரியாது. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த உலகமே முற்று முழுவதுமாக அழித்து போனாலும், இந்த உலகம் முற்று முழுவதுமாக அழித்து போனாலும், தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் என்கிற ஒரு நூலை வைத்து புதிய ஒரு உலகத்தை உருவாக்கி விடலாம் என்று தமிழறிஞர்கள், மேலநாட்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த திருக்குறள் அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் திருக்குறள். அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய சீர்கள் எத்தனை கேட்டீங்கன்னா 7 சீர்கள் மாணவர்கள். திருக்குறளில் இருக்கக்கூடிய சீர்களின் எண்ணிக்கை 7. இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறிமுறையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதமாக சொல்லப்படுவது பௌத்தம். பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த எண், எந்த எண்ணுக்கு அதிக எண்ணிக்கை, அதிகமான மதிப்பு, பௌத்த மதத்தில் எந்த எண்ணுக்கு அதிகமான மதிப்பு என்றால் 7 என்கிற எண்ணுக்கு தான் அதிகமான மதிப்பு. அந்த அடிப்படையில் திருக்குறளில் இருக்கக்கூடிய 7 சீர்கள், பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய எண்ணான 7, அந்த அடிப்படையில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கும் 7 நாள் முகாமை இவ்வளவு உயர்வாக சிறப்பாக கருதி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். என் சிந்தனையின் அடிப்படையில் நான் இதை கருதுகிறேன். அதனாலதான் 7 நாள் இப்படி வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நான் இந்த சிந்தனையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன். என் மாணவர்களே, இந்த வயதில சமூகங்களை கொண்டுனா என்ன? உங்க வயதில் இதுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் நாம ஒரு 3-4 தலைவர்களை பற்றிய கருத்தை மிக சுருக்கமாக சொல்றது. உங்க வயதுல இப்ப ஏறக்குறைய உங்களுக்கு நீங்க 1ஆம் ஆண்டா 2ஆம் ஆண்டான்னு தெரியல, எனக்கு ஒருவேளை 3ஆம் ஆண்டான்னு தெரியல, 2ஆம் ஆண்டு ஏறக்குறைய 19 வயது அல்லது 20 வயது உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க வயதுல உலக சாதனையாளர்கள் என்ன செய்தாங்க, இதெல்லாம் பேச சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நேரம் ஒரு ஆபத்தான நேரம். இந்த 2:30 to 4 மணி அப்படிங்கிறது வெயில் காலத்துல உட்கார்ந்து கேட்கறது ரொம்ப ஆபத்தான நேரம். அந்த கடைசியா ஒரு தம்பிலாம் குடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, இப்பதான் நிம்மறாங்க. ஆக இது ஒரு ஆபத்தான நேரம். இந்த நேரத்துல ரோம பேரரசுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லிட்டு நாம நேரடியா அப்புறம் சமூக நலன் கொண்டுனா என்னன்னு விளக்கணும். தம்பி, ரோம பேரரசை ஆட்சி செய்தவன் முழுக்க அன்பு சார்ந்த ஒரு கதை, உண்மையான அன்பு வரலாறு, உண்மையான காதலுக்கான சான்று. ரோம பேரரசை ஆட்சி செய்தவன் யார் என்று கேட்டிருக்கிறார். நிறைய பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் மிக முக்கியமான ஆட்சியாளர்களாக சொல்லப்படுகிறார்கள். அதில் ஒருத்தன் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி ரோம பேரரசை வலிமையாக ஆட்சி நடத்தியவர்களில் ஒருவன். அந்த மார்க் ஆண்டனியுடைய காதலி யாருன்னு கேட்டீங்கன்னா கிளியோபாட்ரா. இன்னைக்கு ஏதாவது சண்டை வந்தா கூட திட்டுவோம், ஆமா நீ பெரிய கிளியோபாட்ராவான்னு திட்டுவோம். கிளியோபாட்ராவுடைய வரலாறு படிச்சாதான் தெரியும். தம்பி, கிளியோபாட்ரா அந்த நாட்டிலே அப்படி ஒரு கருப்புனா கருப்பு, அப்படி ஒரு கருப்பு. கிளியோபாட்ரான்னு அவருக்கு பேரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, கருப்பா இருக்கிறவங்களை கிண்டல் பண்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? அங்க உண்மையாகவே அழகா இருந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கருப்பா இருந்தா அவளுக்கு பேர் கிளியோபாட்ரான்னு பேரு. அந்த கிளியோபாட்ராவை நேசிச்சவன், காதல் செய்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோம பேரரசை ஆட்சி செய்தவன் தான் இந்த மார்க் ஆண்டனி. இவங்களுடைய வரலாறு, இவங்களுடைய கதை
உண்மையான அன்புக்கு இன்று வரையில் காதல் கதைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு சான்றா இருக்குது. மார்க் ஆண்டனி என்ன சொல்றான், ரோம பேரரசனுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடியவன் அவன் போய் அங்க இருக்கக்கூடிய டைபர் நதின்னு ஒரு நதி இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி வைகை நதின்னு மதுரையில வைகை நதி ஓடுது, இங்க காவேரி ஆறு திருச்சியில ஓடுது. அப்படி ரோம பேரரசு ரோம்ல டைபர்னு ஒரு நதி ஓடுது. அந்த நதிகிட்ட போய் நிக்கிறான். இந்த நதியில ரோம பேரரசு முற்றும் முழுவதுமா அழிந்து போனாலும் போகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த நாட்டுடைய ஆட்சியாளர் சொல்லுது. அப்புறம் சொல்றான், ரோம பேரரசனுடைய வலிமை முழுவதுமா உடைஞ்சு போனாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய மனநிலை மனம் முழுக்க யார் இப்ப நிறைந்திருக்கிறா அப்படின்னா கிளியோபாட்ரா மட்டும்தான் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிறார். இந்த நாடு அழிவதை பற்றியோ நாடு கரைவதை பற்றியோ எனக்கு கவலை இல்லை. ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் இப்படி சொல்லி அந்த பெண்ணை நேசிச்சான், இப்படி பிரகடனப்படுத்தினான், இப்படி நேசிச்சான். யாரை நேசிச்சான்னா மார்க் ஆண்டனி யாரை நேசிச்சான்? கிளியோபாட்ரா நேசிச்சான். கிளியோபாட்ரா அந்த நாட்டினுடைய பேரழகி, கருப்பு அழகி, கண்ணங்கரேன்னு இருப்பான். அப்படியான ஒரு அழகி, அப்படி நேசிச்சான். ஆனா அங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிற ஒரு சூழல் வருது. இந்த சூழல்ல இவனை மார்க் ஆண்டனி தூக்கிட்டு போய் வேற ஒரு நகரத்துல நிறுத்திடுறாங்க. வேற ஒரு நகரத்துல நிறுத்திடுறாங்க. இங்க இருந்து இவன் கடிதம் எழுதுறா. கிளியோபாட்ரா கடிதம் எழுதுறா. கடிதத்தை படிச்சுட்டு அவனால இயல்பா இருக்கவே முடியல. ஆனா அங்க குடும்ப கட்டாயம் ஒரு கட்டாயம். குடும்ப கட்டாயத்திற்காக அவங்க அம்மா அப்பா சொல்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். மார்க் ஆண்டனி திருமணம் பண்ணிக்கிறான். தவிர அந்த பெண்ணோட அவனால வாழ முடியல, அந்த பெண்ணோட அவனால இருக்க முடியல. இந்த கடிதத்தை படிச்சுட்டு திருமணம் ஒரு பக்கம் ஆயிடுச்சு. ஆக்டேவியஸ் அப்படிங்கிறவனுடைய தங்கச்சி தான் இவன் திருமணம் பண்றான். ஆக்டேவியஸ் என்பவனுடைய தங்கச்சியை தான் இவன் திருமணம் பண்றான். கடிதத்தை பார்த்த பிறகு இவனால இது இயல்பா இருக்க முடியல. இப்போ திருமணம் பண்ண மனைவியை விட்டுட்டு, அம்மா அப்பாவை விட்டுட்டு, உறவினர்களா விட்டுட்டு கிளியோபாட்ரா இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற நகரத்தை நோக்கி திரும்ப வந்துடுறான். வந்து இங்கேயே இருந்தான், கிளியோபாட்ராவிலே வாழ்றான். இப்போ பொண்ணு கொடுத்தவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஆக்டேவியஸ் அவனுடைய தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணான். ஆக்டேவியஸ் என்ன பண்றான்? படை எடுத்துட்டு வரான், சண்டைக்கு வரான். மார்க் ஆண்டனி கிட்ட சண்டைக்கு வரான். செய்தி அறிஞ்சு இவனும் படையோடு நிற்கிறான், அவனும் படையோடு வரான். போர் நடக்குது. போர் நடக்கிற இடம் கடல் பகுதி. கடற்படையை வைத்து கடல்ல சண்டை நடக்குது. இவன் ஒரு பக்கம் வெற்றி பெறான், அவன் வெற்றி பெறான். மாறி மாறி வெற்றி தோல்வி வந்துட்டே இருக்கு. சண்டையை வந்து வேடிக்கை பார்க்கறான் கிளியோபாட்ரா. போற வழி நடத்துறவன் யாருன்னா மார்க் ஆண்டனி. ஒரு புறம் வெற்றி அடையலாம், இன்னொரு புறம் தோல்வி அடையலாம். இப்படி வெற்றி தோல்வி மாறி மாறி வருது. இவன் வெற்றி பெறுவதற்கான சூழல் முற்று முழுவதுமா வர மாதிரி தெரியல. கப்பல் தனி கப்பல் எடுத்துட்டு வந்து பார்த்தா கிளியோபாட்ரா இவன் வெற்றி பெற மாதிரி தெரியல. ஒரு எண்ணத்துல கப்பலை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், திரும்ப போயிடலாம். இவன் போர் நடக்கிற இடத்துல போரை பார்த்ததை விட கிளியோபாட்ராவை தான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனுடைய விளைவு அவன் கப்பல் எடுத்துட்டு போனதை பார்த்துட்டு இவன் இங்க போர் வழி நடத்துறத முன்னின்று வழி நடத்துறதை விட்டுட்டு சண்டை புரிகிறான்னு சொல்லிட்டு இவனும் கிளியோபாட்ரா பின்னாடி போயிட்டான். தலைமை தாங்கிறவன் வழி நடத்துறவன் போன பிறகு போர்ல வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியாது. ஆக்டேவியஸ் படை வெற்றி பெற்றது, மார்க் ஆண்டனி படை தோற்று போய்விட்டது. தோற்று போன செய்தி
வெற்றியாளனை தான் ஏற்றுக்கொள்வார், போர் வீரனை தான் ஏற்றுக்கொள்வார். கிளியோபாட்ரா. இது இவனுக்கு நல்லா தெரியும். யாருக்கு நல்லா தெரியும்? ஆண்டனிக்கு நல்லா தெரியும். இந்த மனநிலையில போறான், நம்ம ஏத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளா இந்த மனநிலையில போறான். இவன் போய் கடலை விட்டு எனக்கு கடையை மேல போறதுக்குள்ள அடுத்த செய்தி வருது, கிளியோபாட்ரா இறந்து போயிட்டான், கடைசியா உங்க பேரை சொல்லிட்டு தான் இறந்தா, ஆண்டனிங்கிற வார்த்தையை உச்சரிச்சுட்டு இறந்துட்டா என்கிற செய்தி வருது. அப்படியே அந்த கடற்கரையில அவன் வச்சிருந்த வாழை எடுத்து நட்டு வச்சான். கை பிடிக்கக்கூடிய பகுதியை மணல் பகுதியும் கூரான பகுதியை மேலே வச்சுக்கிட்டான். அப்படியே போய் அதில் விழுந்தான். குத்திட்டு குற்றுயிரும் குணவீரமா இருக்கிறான். உயிர் கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஆனா சொன்ன செய்தி பொய்யாச்சுக்கு வந்து சொல்லி இருக்கிறாங்க. சும்மா தூது விட்டு பார்த்தா கிளியோபாட்ரா சும்மா சொல்லி பார்த்தா இவன் என்ன செய்வானே, இவன் உள்ளபடியே இப்படி ஆயிட்டான். என்னை கொண்டுட்டு போய் கிளியோபாட்ரா கிட்ட சேருனான். கிளியோபாட்ரா கிட்ட கொண்டுட்டு போய் இவனை சேர்த்தாங்க. சேர்க்கும் பொழுது கடைசி அன்புக்காகவா நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், உன்னுடைய கை மேல பட்டா போதும் அப்படின்னு இவன் சொல்றான். அவன் என்ன பண்றா, இவன் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டான். அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய அரண்மனையில பாம்புலாம் வச்சிருப்பாங்க, பெரிய பெட்டியில போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியை இருக்கக்கூடிய விஷக்கொண்ட விரியம் நல்ல விஷத்தன்மை கொண்ட ஒரு பாம்பு எடுத்துட்டு வந்து தான் மேல விடுறான். அது கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு கடிக்குது அவளை. அவனும் செத்து போயிடுறான். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. உண்மையான அன்புக்கு, நட்புக்கு, காதலுக்கு இன்று வரையில் இறந்து போனவர்களுடைய காதலை தான் உலகம் போற்றிக் கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த ஆண்டனி கிளியோபாட்ராவுடைய கதையும் அப்படித்தான் வரலாறு இருக்கிறது. கிளியோபாட்ரா வரலாறு 75-80 பக்கம் கொண்ட புத்தகம். அந்த புத்தகத்தை சொல்லிதான் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துல இந்த கதையை சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த பருவத்துல நாம நட்பை பெற்றாலும் அன்பை பெற்றாலும் எந்தை பெற்றாலும் அது உண்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு சமூக பணி செய்ய போனோம்னா பெண் மீது அன்பு செலுத்தினாலும், பெண் ஆண் மீது அன்பு செலுத்தினாலும், அல்லது சமூக பணி பொதுப்பணியில் வேலை செய்தாலும், நட்பாக பழகினாலும், படித்தாலும், எழுதினாலும், சிந்தித்தாலும், எந்த வேலை செய்தாலும் ஆணும் பெண்ணும் சரி, மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் உண்மையாக இருக்க வேண்டும். அன்பு என்றாலே உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் செய்தி. இந்த செய்தியை உங்களிடத்தில் முதலாவதாக சொல்லிவிட்டேன். மாணவர்கள் இந்த காலகட்டத்துல இந்த பருவத்துல என்னைக்கு எது வெற்றி பெறும்? இன்னைக்கு நீங்க கல்வி குறித்து திருக்குறள் சொல்றதுக்கு முன்னாடி, பைபிள் சொல்றதுக்கு முன்னாடி, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய குர்ஆன் சொல்வதற்கு முன்னாடி, இப்படி திருக்குறளுக்கு முன்னாடி, பகவத்கீதைக்கு முன்னாடி, பைபிளுக்கு முன்னாடி, குர்ஆனுக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார். கல்வி பெற்ற ஒருவன், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இந்த சமூகத்தை எப்படி பார்ப்பார், எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று சாக்ரட்டிஸ் சொல்கிறார். என்னமா அப்படிங்கிறதுக்கு கீதைக்கு முன்னாடி, திருக்குறளுக்கு முன்னாடி, பைபிளுக்கு முன்னாடி, குர்ஆனுக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் சொல்றான். கல்வி கற்றவன் யாரு அப்படிங்கிறதுக்கு சாக்ரட்டிஸ் விளக்கம் சொல்றான். என்ன விளக்கம் சொல்றான்னா, நடக்கக்கூடிய பிரச்சனையை, சூழலை நன்றாக புரிந்து கொண்டு, நடக்கக்கூடிய சூழலை, பிரச்சனையை நன்றாக புரிந்து கொண்டு யார் செயல்படுகிறார்களோ, தோல்வி வருகின்ற பொழுது துவண்டு விடாமலும், வெற்றி வருகின்ற பொழுது தலைக்கணம் ஏறி ஆடாமலும் யார் இயல்பாக இருக்கின்றார்களோ. அதுக்கு அடுத்தா சொல்றாரு சாக்ரட்டிஸ் சொல்றாரு, பொறாமையால என்ன ஒருத்தன் திட்டுறான், பொறாமையால என்ன ஒருத்தன் கோபமா பேசுறான், அநாகரிகமா பேசுறான். அவ்வாறு பேசுகின்ற பொழுது அவன் பொறாமையால் செயல்படுகிறான் என்பதை உணர்ந்து அதை யார் பொறுமை காக்கிறார்களோ, முன்னாடி என்ன சொன்னாரே, சூழலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவன் புரிந்து கொள்கிறானோ, தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் யார் இருக்கிறார்களோ, வெற்றி வந்துவிட்டது என்பதற்காக யார் தலைக்கணம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ,
யாரெல்லாம் சரியாக பொறாமை குணத்தினால் ஒருவன் திட்டுகின்ற பொழுதும் கூட பொறுமை காட்டுகின்றானோ அவனெல்லாம் சிந்தனையாளனாக, கல்வி கற்றவனாக, சிந்திக்கக்கூடியவனாக நான் கருதுகிறேன் என்று சாக்ரட்டிஸ் சொல்கிறார். சொல்லப்பட்டது திருக்குறளுடைய காலம் கிமு 31. அதற்கு முன்பே சாக்ரட்டிஸ் இப்படியான ஒரு கருத்தினை சொல்வதாக சொல்லி இருப்பதாக வரலாறு இருக்கிறது. இப்போ நீங்க எல்லாமே 12வது முடிச்சவங்க. நாம் ஒரு சூழலை நன்றாக கையாள தெரிந்தவர்களாக இருக்கிறோமா? தோல்வி வந்தால் துவண்டு போகாமல் இருக்கிறோமா? வெற்றி வந்தால் ஏறி தலைகணத்தோடு இல்லாமல் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் நாம் கல்வியாளர்களாக, கல்வி கற்றவர்களாக இருக்கிறோமா? எப்படி இருக்க வேண்டும்? அப்ப அந்த சாக்ரட்டிஸ் உடைய கருத்துப்படி நாம் எப்படி மாற வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சமூக பணிக்கு அடிப்படையானது பொறுமை. சமூக பணிக்கு அடிப்படையானது வெற்றி தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் இருப்பது, சூழலை சரியாக கையாளுவது. இந்த மாதிரியான சிந்தனை கொண்டவன் தான் சமூக தொண்டில் ஈடுபட முடியும். இப்போ எங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து மேலை நாட்டுல இருந்து இப்ப நம்ம வீட்டுல நீங்க குளிச்சுட்டு ஒரு புது சட்டை புது துணி போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தை கொஞ்சம் மூக்குல சளி ஒழுகிட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தை கொஞ்சம் அழுக்கான துணி போட்டிருந்ததுன்னா தூக்கிறதுக்கு யோசிப்போம். நம்ம சொந்தக்கார குழந்தைங்க தூக்கிறதுக்கு யோசிப்போம். உண்மைதானே? தூக்கிறதுக்கு யோசிப்போம். அதை கிட்ட வந்தா கூட கொஞ்சம் விலைக்கு போகும். ஏன் நம்ம புது சட்டை போட்டிருக்கிறோம், உடனடியாக வெளியில போகணும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில யோசிப்போம். ஆனா அன்னை தெரசா என்கிற ஒரு அம்மா தொழுநோயாளி சீழ் கொட்டுது, நாத்தம் அடிக்குது, துர்நாற்றம் வீசுது, தொட்டு தூக்கி தொடச்சு விட்டு வாப்பா அப்படின்னு கொண்டுகிட்டு போய் தான் நடத்தின ஆசிரமத்துல சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் சமூக தொண்டு. நீங்க எங்கேயாவது இந்த கரிகாரி வெட்ட போகிற இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசுத்தமா இருக்கும். அதை சுத்தம் பண்ற வேலை, தூய்மைப்படுத்துற வேலை தான் நமக்கு. இந்த 7 நாள்ல உள்ளபடியே நீங்க கல்லூரி காலத்துல 3 ஆண்டுகள்ல இல்லாத அனுபவம் இந்த 7 நாள்ல கிடைச்சிடும். 7 நாள்ல கிடைக்கும். ஏன்னா நீங்க கல்லூரி காலத்துல வெளியில வந்து நிக்க மாட்டீங்க. இங்க போய் வெயில்ல உங்களை கடப்பாறை மண் வெட்டி கொடுத்து குடி தோண்ட சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு ஒரு அனுபவம், உழைப்பினுடைய அனுபவம் கிடைக்கும். தூய்மைப்படுத்துகின்ற பொழுது தூய்மைப்படுத்துகின்ற அனுபவம் கிடைக்கும். வெறுமனே நம்ம போட்டோ பிடிச்சிக்கிட்டு விளக்குமாறு காட்டிக்கிட்டு போட்டோ பிடிச்சாச்சுன்னா விளக்குமாரத்தை போட்டு போறாருன்னு சொல்லுவாங்க. மண்வெட்டி காட்டிக்கிட்டு ஒரு போட்டோ பிடிக்க பிறகு மண்வெட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லி போட்டோ பிடிச்சிட்டு போறவங்க இல்லை. நாம எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய 35 மாணவர்களும் அப்படி இருக்க மாட்டோம். ஒரு குப்பையை கூட்டுற மாதிரி ஒரு பெரிய தொடப்பம் வச்சுக்கிட்டு போட்டோ பிடிச்சாச்சா தொடப்பத்தை போட்டு போயிடுற ஆள் இல்லை. விளம்பரத்திற்காக இந்த வேலையை செய்பவர்கள் அல்ல. நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மண்வெட்டி எடுப்பதோ, கடப்பாறை எடுப்பதோ, தொடப்பத்தை எடுப்பதோ விளம்பரத்திற்காக அல்ல, உள்ளபடியே சமூக நோக்கத்திற்காக, சமூக சிந்தனைக்காக, இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கூறுகிறேன். அந்த அடிப்படையில், இந்த அடிப்படையில் சமூக பணினா என்ன? கொஞ்சம் ஆபத்தான நேரம்னு சொன்னேன். கொஞ்சம் உங்க சிந்தனைக்கு உங்க மூளையை கொஞ்சம் கவனப்படுத்தி கேளுங்க. அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங்னு ஒருத்தர் இருந்தார். 1929 பிறந்தார். 1929 பிறப்பதற்கு முன்னாடி கருப்பர் வெள்ளையர் பாகுபாடு இருந்தது, கடுமையா இருந்தது. என்ன மாதிரி பாகுபாடு? இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம கருப்பர்கள் பட்டியல தான் இருப்போம். ஏதோ ஒரு சில பேர் வேணா நாம நினைச்சுக்கலாம் வெள்ளையா இருக்கிறோம்னே, ஆனா அமெரிக்காக்காரனோட ஒப்பிடும் பொழுது நாம எல்லாருமே இங்க கருப்பா தான் இருக்கோம். எல்லாருமே கருப்பா தான் இருக்கும். அப்போ என்ன பாகுபாடுன்னு கேட்டீங்கன்னா, டீ கடையில போய் பெஞ்சில உட்கார கூடாது கருப்பர்கள். டீ கடை பெஞ்சில போய் கருப்பர்கள் உட்கார கூடாது. உட்கார்ந்தா வெள்ளையா இருக்கிறவர் வந்து நீங்க எழுந்துறீங்க, நீங்க கருப்பா இருக்கீங்க, நீங்க உட்கார கூடாதுன்னு சொல்லுவோம். பஸ்ல மொத்தத்துல 50 சீட் இருக்குன்னா கடைசி 20 சீட்ல தான் கருப்பர்கள் உட்காரணும். முதல் 30 சீட்ல உட்காரவே கூடாது. 30 சீட்ல உட்காரவே கூடாது. இடம் காலியா கிடக்கு.
கருப்பர்களுடைய சீட்டு நிரப்பிட்டு கருப்பர்கள் நிக்கிறான் 10 பேரு, போய் காலியா இருக்கிற சீட்டு உட்காரலாமா? உட்காரக்கூடாது. அமெரிக்காவில் 1929க்கு முன்னாடி இருந்தது, 29க்கு பின்னாடி இருந்தது. சீட்ல போய் உட்காரக்கூடாது. போய் உட்கார்ந்துட்டா எழுப்பி விட்டுருவோம். ஏன் நீ அந்தாண்ட போ, அங்க சீட் இல்ல, நீ நில்லு. சார் 8 மணி நேரம் பயணம் செய்யணும், திருச்சியில இருந்து சென்னைக்கு போறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் நின்றுட்டே வா. இப்படிதான் சொல்லுவாங்க. டீ கடையில உட்கார வைக்க முடியாது, பஸ்ல உட்கார முடியாது. அப்படியே உட்கார்ந்தாலும் கடைசி 20 சீட்டு. ஏறவங்க 30 கருப்பர்கள் அப்படின்னா பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு. ஏறவங்க 30 பேர்னா 20 பேர் போக 10 பேர் நின்றுட்டு தான் வரணும். சீட்டு காலியா கிடக்கு, பரவாயில்ல உட்கார கூடாது. மார்ட்டின் லூதர் கிங்கோடைய அப்பா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. மார்ட்டின் லூதர் கிங்கோடைய அப்பா ஒரு நாள் பால் வாங்கிட்டு வராரு. மார்ட்டின் லூதர் கிங் எந்த குடும்பத்துல இருந்து வந்தா நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்ட்டின் லூதர் கிங்கோடைய அப்பா ஒரு நாள் பால் வாங்கிட்டு வராரு. ஒரு வெள்ளைக்காரன் மில் முதலாளி, அவன் வீடு இருக்கு, அந்த வழியா தான் வரணும். வரும்பொழுது அந்த வெள்ளைக்காரன் மில் முதலாளி ஒரு பக்கெட்டை கொடுத்து, இந்த பக்கெட் ஃபுல்லா போய் தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்னு மார்ட்டின் லூதருடைய கிங்கோடைய அப்பா கிட்ட பக்கெட்டை கொடுத்தான். நான் ஏன் குடிச்சிட்டு வரணும்? கேட்டவர் மார்ட்டின் லூதர் கிங்கோடைய அப்பா. நீ கருப்பா இருக்கிற, எங்க வீட்டுல வெள்ளையாட்கள், எங்க வீட்டுல நான் ஒரு வெள்ளையன், எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க இருக்கிறவங்களுக்கு பக்கெட்ல தண்ணி தேவைப்படுது, போய் பிடிச்சிட்டு வா. நான் பிடிச்சிட்டு வர முடியாது, போட்டு அடிச்சிடறேன். வாங்கிட்டு வந்த பால் கீழே கொட்டிடுச்சு. அழுதுகிட்டே போதான், சின்ன பிள்ளை, 4 வயசு 5 வயசு ஆகும். நினைச்சு பாருங்க, 5 வயசு ஆகும். அழுதுகிட்டே போறான். மார்ட்டின் லூதர் கிங்கோடைய அப்பா ஏன்னு கேட்கிறாரு, அம்மா ஏன்னு கேட்கிறாங்க. முதல்ல சொல்ல தயங்குறான். அம்மா கிட்ட மட்டும் கூட்டிட்டு போய் தனியா சொல்லிட்டான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டான். அந்த பெண்மணி எப்படியான பெண்மணி, அந்த பையனை கூட்டிட்டு 5 வயசு பையன் மார்ட்டின் லூதர் கிங் அவனை கூட்டிட்டா நேரா வந்தா. யார் முதலாளி? எங்க அந்த வெள்ளைய இருக்கிறான்? காட்டுன்னு சொன்னான். காட்டுனா ஒரே ஆளை பார்த்த உடனே விட்டான், ஒரே ஆளை விட்டான். அவன் விழுந்துட்டான் கீழே. விழுந்ததோட விட்டானா மேலும் 3-4 குத்து இப்படி முகத்திலே குத்துனான். வழிதாக முடியாம கத்துறான். விட்டானா மறுபடியும் குத்துனான். கருப்பர்கள் வீரம் பொருந்தியவர்கள், நாம் கருப்பர்கள். கருப்பர்கள் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடுவார்கள், நாம் கருப்பர்கள். அவ்வளவு குத்து விட்டா, அடி வாங்கிட்டு அழுகுறான். எழுந்திருச்சு பையனை கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப என்ன செய்திங்கிறது அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அம்மா போய் அடிச்சது தெரியாது. மறுபடியும் பையனை கூட்டிட்டு அவங்க அப்பா போறாரு. அந்த வெள்ளையனை மில் முதலாளியை பார்க்க போறாரு. அவன் ஏற்கனவே முகம் முடிஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கிறான். அவனை கூப்பிட்டு இவரு ஒரு நாள் சாப்பிட்டாரு. இப்போ ஒரு குடும்பத்துக்கு எதிரா, ஒரு அம்மா அப்பாவுக்கு எதிரா அங்க இருக்கிற எல்லா வெள்ளையர்களும் ஒன்றாகி விட்டார்கள். எல்லாம் துப்பாக்கியோட இந்த அம்மாவையும் இந்த அப்பாவையும் சுட்டு கொள்ள வேண்டும். அந்த முடிவோட குதிரை ஏறி எல்லா வெள்ளையர்களும் துப்பாக்கியோடு வராங்க. செய்தி கிடைச்ச உடனே இவங்க தலைமறைவாகிட்டார். இந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் மார்ட்டின் லூதர் கிங். அவன் இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது, ஏன் அம்மா அப்பா மறையறாங்க, ஏன் நமக்கு பஸ்ல இடம் இல்லை, ஏன் நமக்கு டீ கடை பெஞ்சில உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன் நம்ம அம்மா அப்பாவை சுட்டு கொள்ளணும்னு வரணுவோம், நம்மளை ஏன் பக்கெட்ல புடிச்சிட்டு வர சொல்லி அன்பா கூட சொல்லல, உதவியா கூட கேட்கல, ஏன் கட்டாயப்படுத்தினாங்க என்று 5 வயதில் சிந்தித்தான். அந்த 5 வயது சிந்தனை தான் அமெரிக்காவில் கருப்பர்களுக்கும் வெள்ளைகளுக்குமான இன பாகுபாட்டை ஒழிப்பதற்கு முழு மூச்சாக செயல்படுவதற்கு எனக்கு காரணமாக இருந்தது. என்னுடைய இதயத்தில் நான் விதை போட்ட பொழுது எனக்கு வயது 5 என்று மார்ட்டின் லூதர் கிங் குறிப்பிடுகிறான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சமூக பணி ஆற்றுவதற்காக அவனுடைய இதயத்திலே விதை போட்ட பொழுது மார்ட்டின் லூதர் கிங்குக்கு வயது 5. உங்களுக்கு வயது 19 ஆகிவிட்டது, உங்களுக்கு வயது 20 ஆகிவிட்டது, சில பேருக்கு 18 வயதா இருக்கலாம். அப்ப இந்த வயதில்
சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னலாம் நீங்க படிக்கிறீங்க. ஒருத்தர கேட்டா சொல்லுங்க, ஐயா வேலை வாய்ப்பு இன்மை. சில பேர் ஏன் புரிஞ்சுக்கிறான்னு தெரியல, தூங்குறானா இல்ல ஒரு பிரியாணி போல புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிற மனநிலை எனக்கு உள்ளபடியே இந்த வகுப்புல புரிஞ்சுட்டா. ரெண்டு மூணு பிள்ளைங்க, 2-3 பசங்களா நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க, நம்ம கிட்ட படிச்சவங்க இருக்கிறாங்க. இந்த வகுப்பறையில புரிஞ்சுக்கிட்டு தூங்கினாலோ புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலோ எனக்கு அந்த வகுப்பறையை பார்த்தா அது ஏதோ உயிரோட்டம் இல்லாத வகுப்பறையாக இருக்கும். நீங்க நாளைக்கு மார்ட்டின் லூதர் கிங்கை படிங்க, அன்னை தெரசாவை படிங்க. இந்த வரலாறு உங்களுக்கு பெருசா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு படைச்சாறு போல இந்த சமூக தொண்டுக்கு என்ன தேவை, அவன் சமூக தொண்டு செய்வதற்காக இந்த கருப்பர் வெள்ளையர் என்கிற இன பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மனதிலே விதை போட்ட பொழுது எனக்கு வயது எத்தனைன்னு சொன்னான். உங்களுக்கு 19 வயதுன்னு குறிப்பிட்டேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, இங்கேயும் பெஞ்சில உட்காராத பிரச்சனை இருக்கு, இங்கேயும் சீட்ல உட்காராத பிரச்சனை இருக்கு, இங்கேயும் மேல் கீழ் பாகுபாடு என்கிற பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை இருக்கு, இப்படி ஆண் பெண் பாகுபாடு பிரச்சனை இருக்கு, இப்படி இங்கேயும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. எந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக முழு மூச்சாக ஆயுள் முழுக்க நாம் வேலை செய்ய போகிறோம் என்பதை நீங்கள் முடிவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த 7 நாள் கூட்டம் என்று நான் கருதுகிறேன், 7 நாள் பயிற்சி என்று நான் கருதுகிறேன். ஐயா என்னுடைய ஆயுள் முழுக்க, என் வாழ்நாள் முழுக்க நான் ஆண் பெண் பாகுபாட்டை ஒழிப்பதற்காக, பெண்ணடிமைத்தனத்தை போக்குவதற்காக நான் முழுவதுமாக வேலை செய்ய போகிறேன் என்று நீங்கள் ஒரு உறுதிப்பாடு. ஐயா எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய முழுமையான வேலை என்று ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கணும். நீங்க என்ன வேலை சமூகத்தில் செய்ய போறீங்க? ஐயா வேலை வாய்ப்பு எப்படியாவது எல்லாத்துக்கும் பெற்றுத்தர வேண்டும். ஐயா சுற்றுச்சூழல் சரியா இல்லை, இதை எப்படியாவது சரி பண்ணணும். நான் நிறைய மரக்கன்று, இந்த அம்மா வந்தாரி மாதாயின்னு ஒரு அம்மா கோடிக்கணக்கான மரக்கன்று நட்டு நோபல் பரிசு வாங்கினாங்க. கோடிக்கணக்கான மரக்கன்று நட்டு நோபல் பரிசு வாங்கினாங்க. அப்போ என்ன வேலை செய்ய போறோம்? ஐயா உலகத்துல எந்த நாடுகளிலுமே இந்த ஜாதிய பாகுபாடு இல்லைங்க, எந்த நாட்டிலுமே கிடையாது இல்லமா, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னு நான் யோசிக்க போறேன், இதுக்கு என்ன தீர்வுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன், இதுக்கு என்ன முடிவுன்னு நான் சொல்ல போறேன் என்று உங்களுடைய சமூக வேலைக்காக நீங்க கலெக்டரா வர்றது அது அரசுக்கான வேலை, நீங்க தாசில்தாரா வர்றது அரசுக்கான வேலை, ஐயா போல பேராசிரியரா வர்றது தனிப்பட்ட உங்களுடைய கல்விக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். அப்போ நீங்க கல்விக்கான அங்கீகாரம் என்பது வேறு, சமூக பணி என்பது வேறு. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகளை கண்டு எதை தீர்ப்பதற்காக நாம் போகிறோம் என்பதை முடிவு செய்து நீங்கள் போவதற்காகத்தான் மார்ட்டின் லூதர் கிங் உங்களுக்கு அந்த வரலாறு முன்னுதாரணமாக சொல்லப்பட்டது. இன்னும் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லலாம், நீங்க கேட்க ஆர்வமா இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அதான முடியல, மார்ட்டின் லூதர் கிங் கூட வரலாறு முடியல. அவன் எதை போட்டது 5 வயசுன்னு சொன்னான் உங்ககிட்ட. அதன் பிறகு 1963 ஆகஸ்ட் 28 இன்னைக்கு உலகத்துல தலைச்சிறந்த பேச்சுன்னு சொல்லி 5 தலைவர்களுடைய பேச்சை எடுத்தா அதுல ஒருத்தருடைய பேச்சு யாருடைய பேச்சுனா மார்ட்டின் லூதர் கிங். 2 லட்சம் பேர் கொண்டு கூடியிருக்கிறான். அகிம்சை வழியில வன்முறை இல்லாம 2 லட்சம் பேர் கொண்டு கூடியிருக்கிறான். அவங்க என்ன பேசுறாரு, நான் ஒரு கனவு காண்கிறேன். இதுதான் அவருடைய பேச்சுல கூறப்பட்ட பேச்சு. இந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக நான் ஒரு கனவு காண்கிறேன், வன்முறை இல்லாமல் அகிம்சை வழியில் என்று அவருடைய பேச்சு தொடரும். ஆக அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கண்ணு முன்னாடி பெரிய அளவில் இருந்த அந்த பாகுபாடு ஓரளவுக்கு தளர்ந்தது, சட்டப்பூர்வமாக தளர்ந்தது. ஓரளவுக்கு மனிதர்கள் இயல்பான மனிதர்களாக பதப்படுத்தப்பட்டவர்களாக வந்தார்கள். அதற்கு பல தலைவர்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு இருந்தாலும் மார்ட்டின் லூதர் கிங்கோடைய வாழ்க்கை அவரை சுட்டுதான் கொண்டாடுவோம். கடைசியாக ஒரு வெள்ளை நிறத்தை சார்ந்தவன் சுட்டுதான் கொன்றாங்க. ஆக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படியான ஒரு சமூக பணிக்காக எடுத்துக்கொண்டு அர்ப்பணித்து தன் உயிரையே விட்டவன்.
5 வயதில் விதை போட்டு ஆய்வுகளை முழுக்க அவர்களுக்காக கொடுத்தவன். இதுல என்ன ஒரு செய்தினா, அவன் 15 வயசுனா மார்ட்டின் லூதர் கிங்கோட 15 வயசுல கம்யூனிஸ்ட் அறிக்கையை படிச்சிட்டார், ரூசோவை படிச்சிட்டார். உலகத்தில் தலைச்சிறந்த தத்துவம்னு சொல்லப்படக்கூடிய தத்துவத்தை எல்லாம் 15 வயசுல படிச்சிட்டார். இன்னும் சொல்ல போனா 20 வயசுல நான் படிச்சு முழுவதுமா முடிச்சிட்டேன். அரிஸ்டாட்டில் இருந்து, சாக்ரட்டிஸ்ல இருந்து, ரூசோவுல இருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையில இருந்து அத்தனையும் நானே 20 வயசு 15 to 20 வயசுல படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதன் பிறகு முற்றும் முழுவதுமா இவர் இந்த படிப்பு வந்திருக்கிறார். ஆக அந்த அடிப்படையில் நீங்க ஒரு பக்கம் உங்களுடைய பல்கலைக்கழக தேர்வுக்காக படிக்கிறது 40 மதிப்பெண், அதுக்காக படிக்கிறது வேறு, சமூக சிந்தனைக்காக படிப்பது என்பது வேறு. இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய படிப்பு வாசிப்பு திறன் இருக்குது. என் அன்பு மாணவர்களே, நான் நிறைய பேசணும்னு உங்கள்கிட்ட வந்தேன். இப்பயே நிறைய பேர் சோகமான மாதிரியே இருக்கிறீங்க. சில பேர் மட்டும் ரொம்ப ஆர்வமா கவனிக்கிறாங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. சில பேர் கொஞ்சம் சோகமா இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பேர் சோகமா தான் சரிதான், எத்தனை பேர் விழுந்தாலும் சரிதான், அழுதாலும் சரிதான். வடிவேல் சொல்லுவார்ல, எத்தனை பேர் வேலையை விட்டு போனாலும் சரிதான், என்கிட்ட கிணறு கிட்ட ரசீது இருக்குடா. அந்த மாதிரி இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவோம் தம்பி, நம்ம முழுசா கேட்கலாம், அதை வரையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் நாம உங்களுக்கு போட்டு விதைச்சுக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒண்ணு 5 விஷயத்துல ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு முழுசா இருந்தா போதும். அந்த அடிப்படையில தம்பி 2 செய்தி, ஒரே ஒரு புத்தகத்தால 2 பேரு, நான் முன்னாடி சொன்னீங்களா ஐயாவுடைய பங்குடி நாவலை நான் ஒரு 2 முறை வாசிச்சிருக்கேன். இன்னொரு முறை வாசிக்கிறேன், இன்னொரு முறை படிக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கிறேன். அப்படி ஒரே ஒரு புத்தகத்தால எழுதினவர் கோடீஸ்வரர் ஆயிட்டாரு, அந்த புத்தகத்தை விற்பனை பண்ணவர் கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. இப்படி ஒரு சுவராசியமான சம்பவம் உலகத்துல இருக்கு. புத்தகம் ஒண்ணே, எழுதினவர் கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. எழுதின பிறகு அந்த புத்தகத்தை போய் ஒருத்தர் வித்தா பாருங்க, அவனுக்கு கோடீஸ்வரர் ஆயிட்டான். இங்க கேட்டோம்னா எழுத்தாளர்கள் எல்லாமே ஏழையா தான் இருக்கிறாங்க, கோடீஸ்வரன் எங்கெங்க ஆவறதுங்கிறாங்க. ஆனா நடந்திருக்கு இந்த உலகத்துல எவ்வளவு சுவராசியம் நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெண்மணிமா, ஒரு பெண்மணி ஜே.கே. ரவுலிங் பேர், அந்த அம்மா பேரு ஜே.கே. ரவுலிங் பேரு, ஜே.கே. ரவுலிங். தூக்கம் என்னமா, கடுமையான தூக்கமா? ஜே.கே. ரவுலிங், அதான் நம்ம பேசுறோம். நாம இப்ப இங்கிலாந்துல இருக்கோம், அமெரிக்கா வந்து இங்கிலாந்து வந்துட்டோம். ஜே.கே. ரவுலிங் திருமணம் ஆகிட்டு அந்த அம்மாவுக்கு. ரவுலிங் கவனிப்பா, ரவுலிங் திருமணம் ஆகிட்டு இந்த அம்மா நினைத்தது போல கணவன் இல்லை, கடுமையான குடிகாரன், பீடி சிகரெட் அடிக்கிறவன். அதோட மட்டும் இல்ல, பீடி சிகரெட்டை குடிச்சிட்டு வந்து இந்த அம்மாவையும் போட்டு அடிக்கிறான், சாராயம் குடிச்சிட்டு வந்து இந்த அம்மாவையும் போட்டு அடிக்கிறான். மது போதை, மது போதை இந்த அம்மாவை வந்து துன்புறுத்துறான். மது போதை அதிகமா தலைக்கு ஏறி துன்புறுத்துறான். இவனோட எப்படி வாழ்றது? கடுமையான போராட்டம். ஜே.கே. ரவுலிங் ஒரு பெண் குழந்தை வேலையா, நாளுக்கு நாள் துன்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு இடத்துல அந்த அம்மா என்ன முடிவு செய்யறாங்க, இவனோட வாழ்றதுக்கு பதிலா வாழாமலே இருக்கலாம் அப்படின்ட்டு பெண் குழந்தை சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் நடந்ததை சொல்லிட்டாங்க, அவனோட இன்னும் என்னால வாழ முடியாது, அப்படி என்ன துன்புறுத்துறான் அப்படின்னு ஜே.கே. ரவுலிங் சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பெண்மணி தனியார் கம்பெனில வேலை பார்க்கணும். தனியார் கம்பெனில நம்ம வேலை பார்க்கணும். நான் ஒரு ட்ரெயின்ல தான் போகணும். ட்ரெயின்ல போய் வேலை பார்த்துட்டு மாலையில வீட்டு நம்ம எப்படி பஸ் பிடிச்சு போறோம், ஆட்டோ பிடிச்சு போறோம், இப்படி போற போல அந்த அம்மா
இவங்க சொல்லிட்டாங்க இதை சரி பண்ணணும்னா 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரயில்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த அம்மா 4 மணி நேரம் நம்ம சும்மா இருக்கிறதான்ட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. தொடங்கிட்டாங்க வேலையை, எழுத ஆரம்பிச்சாங்க. இப்ப 4 மணி நேரம் கழிச்சு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போனோம்னா வேலைக்கு ஒத்துக்கோனா? ஒத்துக்க மாட்டான். நீ வேலைக்கு வர வேண்டாம் போமான்னு சொல்லிட்டான். லீவுன்னு சொல்லல, லேட்டா வருவோம்னு சொல்லல, 4 மணி நேரம் கழிச்சு வந்தா எப்படி வேலைக்கு சேர்த்துக்குவோம், போமான்னு சொல்லிட்டான். வேலை போயிடுச்சு. வேலை போனதோட உட்கார்ந்துக்கிட்டு அன்னைக்கு 4 மணி நேரம் எழுதினாங்க. அதை தொடர்ந்து எழுதினாங்க. ஹரிபாட்டர் அண்ட் தி சார்சரன் ஸ்டோன் அப்படிங்கிற புத்தகம், ஸ்டோன் அப்படிங்கிற நாவல், அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எல்லா பப்ளிகேஷன்லையும் தராங்க. நாளைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையை எழுதலாம். நீங்க பார்த்த வாழ்க்கையை, நீங்க பார்க்கக்கூடிய கனவா எந்த வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறீங்க அந்த வாழ்க்கையை நீங்களே எழுதலாம். அப்படி நம்ம எழுதிட்டாங்க. எல்லா பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. எவனும் வேணான்ட்டான். இது புத்தகம் போடுற அளவுக்கு தகுதி இல்லமா, இது நாவலா நாங்க போடுற அளவுக்கு எங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாவல் இல்லை இது என்று எல்லாரும் நிராகரிச்சுட்டான். இங்கிலாந்துல ஒரே ஒரு பப்ளிகேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டான். ஒரே ஒரு பப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டான். ஏன் எடுத்துக்கிட்டான்னு கேட்டா, அவங்க மகன் பப்ளிகேஷன் நடத்தக்கூடிய ஓனருடைய மகனுக்கு அந்த புத்தகம் பிடிச்சிருக்கு. இந்த காரணத்துக்காக தான் நான் எடுத்துக்கிட்டேன். நாவல் ஒன்றும் நல்ல நாவல்லாம் கிடையாது, என் பொண்ணுக்கு பிடிச்ச கதையா இருக்கு, அதனால நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. கணவனை விட்டு ஏற்கனவே பிரிஞ்சு வந்துட்டான்னு சொன்னமா இல்லைங்களா? அதனால இங்கிலாந்துல விக்டோரியா மகாராணி கிட்ட மறுமண வாழ்வு, விதவையா இருக்கிறவங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை உண்டு. அந்த உதவித்தொகை பெற்றுதான் இவ வாழ்க்கை நடத்துறார். அந்த சூழல தான் இவங்க ஹரிபாட்டர் அண்ட் தி சார்சரன் ஸ்டோன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுறார். இந்த புத்தகம் ஒரு பப்ளிகேஷனுடைய மகளுக்கு பிடிச்சு போயிருந்ததுனால நாவலா புத்தகமா போடுறாங்க. புத்தகம் வெளியாயிடுச்சு. இன்று வரையில் புத்தகத்துறையில் உள்ள பேராசிரியர்களுக்கு தெரியும், இன்று வரையில் 40 கோடி புத்தகம் விற்பனையானது ஜே.கே. ரவுலினுடைய புத்தகம் மட்டும்தான். தமிழ்நாட்டினுடைய சாபங்கள் என்னன்னா, சினிமா நாளைக்கு திரையரங்கத்தில் வருதுறான்னா இவன் காலையிலேயே போய் உட்காந்து டிக்கெட்டுக்காக கிளம்புறான், பாலாபிஷேகம் பண்றான். ஆனா அமெரிக்கா இங்கிலாந்துல நாளைக்கு ஒரு புத்தகம் வருதுறான்னா இன்னைக்கு நைட்டே போய் கடையில உட்காந்துக்கிட்டான், திறந்த உடனே வாங்கி படிக்கிறதுக்காக. அப்படி உட்கார்ந்து இருந்து நாளைக்கு புத்தகம் வெளியாகுறான்னா இன்னைக்கு நைட்டே போய் கடையில உட்கார்ந்து படித்திருந்து புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிறாங்க. அது யாருடைய புத்தகம்னா, ஜே.கே. ரவுலிங் எழுதிய ஹரிபாட்டர் அண்ட் தி சார்சரன் ஸ்டோன் அப்படிங்கிற புத்தகம் தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை தான் படிச்சு வாங்கியிருக்காங்க. இவன் சினிமாவுக்காக முக்கியத்துவம் கொடுத்து இப்படி இருக்கிறான், அவன் சிந்தனைக்காக முக்கியத்துவம் கொடுத்து அப்படி இருக்கிறான் ஒரு பெண்மணி. இப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜே.கே. ரவுலிங் விக்டோரியா மகாராணி கிட்ட விதவை உதவித்தொகை பெற்றாங்கன்னு சொன்னோம். விக்டோரியா மகாராணி வச்சிருக்கக்கூடிய சொத்தை விட 5 மடங்கு சொத்தை யார் வச்சிருக்காங்கன்னா, ஜே.கே. ரவுலிங். அந்த அம்மா கிட்ட விதவை உதவித்தொகை பெற்றாங்கல்ல, அவங்கள விட இவங்க 5 மடங்கு சொத்தை அதிகமா வச்சிருக்காங்க. தன் எழுத்தாற்றலால் தன்னுடைய வாழ்க்கையை, தான் பார்த்த வாழ்க்கை, நினைத்த வாழ்க்கை எழுதி ஏறக்குறைய 7 தொகுதி. அது மட்டும் இல்ல, அந்த புத்தகத்தை சினிமாவா எடுத்தான், அதுவும் பெரிய அளவுல போனது, பெருசா பேசப்பட்டது, அதுல பல கோடிகள் வசூலானது. இப்படி இது என்ன செய்தி, என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, ஜே.கே. ரவுலிங் புத்தகம் எழுத தொடங்கின வயசு 18 மாதங்கள். ஜே.கே. ரவுலிங் புத்தகம் எழுதுவதற்கு, தன்னுடைய வாழ்க்கை எழுதுவதற்கு தொடங்கிய வயது 18 என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகம் முழுவதும் நம்மை போன்ற எத்தனை பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பார்கள், எத்தனை போன்ற எவ்வளவு கணவன் இவ்வளவு துன்புறுத்திக் கொண்டிருப்பார். அவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வுக்காக ஒரு புனைவு அடிப்படையில், கற்பனை அடிப்படையில் நான் ஒரு கதை எழுதுகிறேன் என்று தொடங்கினதுதான். 1 பார்ட் 2 பார்ட் 7 பார்ட் வரைக்கும் ஏறக்குறைய 700 கோடி பவுண்ட் இன்னைக்கு அவங்க கிட்ட சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. இது விக்டோரியா மகாராணி கிட்ட விட இருக்கிறத விட அதிகமான சொத்து என்று சொல்லப்படுது.
18 வயதில் விதை போனவர் ஜே.கே. ரவுலிங். தன் வாழ்க்கையை எழுதியவர் ஜே.கே. ரவுலிங். உங்க வயது 18, நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க வயது 18, எழுத தொடங்குங்க. சமூகத்தை எப்படி பார்க்க விரும்புறீங்க? இந்த நாடு எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? இந்த உலகம் இப்படியேவா இருக்கணும்? இந்த உலகம் இந்த நம்ம நாட்டில் அவ்வளவு சுகாதாரமின்மைன்னு சொல்லப்படும், சுற்றுச்சூழல் பிரச்சனைன்னு சொல்லப்படும். இப்படியேவா இருக்க விரும்புகிறோம் என்பதை எல்லாம் யோசித்து அறிவியல் பூர்வமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நீங்களும் ஜே.கே. ரவுலிங்கை போல, மார்ட்டின் லூதர் கிங்கை போல உங்க சமூக தொண்டும் இந்த உலகம் கொண்டாடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு புத்தகத்தை எழுதுறதுனால இவர் கோடீஸ்வரன் சொன்னமா? ஒருத்தர் ஒரு புத்தகத்தை வித்ததாக கோடீஸ்வரன் சொன்னார். அவர் யாரு அப்படின்னா பெசாஸ் அப்படிங்கிறவர். ஜெஃப் பெசாஸ். சில பேர் உச்சரிக்கும் போது பெசோஸ் அப்படின்னு உச்சரிக்கிறார். இன்னைக்கு அமேசான்ல நான் உடனடியாக எதனால ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்றோம். அமேசான்ல எனக்கு ஒரு பேக் வேணும் ஆர்டர் போடுறோம், செல்போன் வேணும் ஆர்டர் போடுறோம்னு சொல்றோம். அந்த அமேசானை உருவாக்கியவர், அமேசானை நிறுவியவர் யாருன்னா ஜெஃப் பெசோஸ். அவர் என்ஜினியர் படிச்சவர். அதே என்ஜினியர் படிச்சார். என்ஜினியர் படிச்சுட்டு ஒரு கம்பெனில போய் எம்டிஆ சார் டி ஈஷாங்கிற கம்பெனி, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா, இது அது உள்ளபடியே சயின்டிபிக்கான கம்பெனி. டி ஈஷாங்கிற கம்பெனில போய் வேலை பார்த்தாரு. 1994 அவர் வேலை பார்க்கும் பொழுது அந்த ஆண்டு, அப்போ அந்த துறையில அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா 2000 வருடத்துல 1994 95 96 97 98 99 2000 ஆண்டு எத்தனை மடங்கு? 2000 மடங்கு. 2000 ஆண்டு எத்தனை மடங்கு? 2000 மடங்கு. யார் ஆட்சி செய்வான்னா இன்டர்நெட் தான் ஆட்சி செய்யுங்கிறது 1994 யார் செய்தியை அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்கிறான்னா பெசோஸ். அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும். அமேசான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும். உருவாக்குனா எதிர்பார்த்தது போல வியாபாரம் நடக்கல. அமெரிக்காவில் இங்கிலாந்துல திரும்ப திரும்ப நம்ம ஏன் அங்க போறோம்னா அறிவியல் பூர்வமாக அறிவியல் அடிப்படையில் நடக்கக்கூடிய வேலை. இப்போ புத்தக வியாபாரம் அமெரிக்கர்கள் விரும்பி படிக்கக்கூடியது புத்தகம். புத்தக வியாபாரம் பண்ணலான்னு ஆரம்பிச்சான். எதிர்பார்த்தது போல நடக்கல, வியாபாரம் ஆகல. இவனை நம்பி கம்பெனில 50 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க. ஆணை பெண்ணுக்கு சம்பளம் தரணும். எதா இருந்தாலும் 50 பேர்த்த கூப்பிட்டு வச்சு முடிவெடுக்கிறான். இது செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்கிறான். இப்போ அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்லாம் பத்திரிகை எழுதுறாங்க, அமேசான் விரைவில் மூட போகிறார்கள், விரைவில் மூடி விடுவார்கள், அங்க வேலை பார்க்கறவங்க வேற எங்கேயாவது போய் வேலை பாருங்க என்று ரிப்போர்ட்டர் எழுதுறான், பத்திரிகை எழுதுறான். இந்த சூழல் தான் அமேசான். இப்போ இந்த புத்தகம் வெளிவருது. ஹாரி பாட்டர் அண்ட் தி சரார் ஸ்டோர் அப்படிங்கிற புத்தகம் வெளிவருது. அந்த புத்தகம் வெளிவர அன்னைக்கு அமேசான்ல நான் விற்பனைக்கு விடுகிறேன், நீங்க வாங்கிக்கீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு விற்பனை விடுறேன்? 40% டிஸ்கவுண்ட் சொல்றாரு. எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 40% டிஸ்கவுண்ட் சொல்றாரு. இத வேலை பார்க்கறவங்க, கம்பெனில வேலை பார்க்கறவங்க எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கு, இப்போ நீங்க 40% டிஸ்கவுண்ட் தராங்க, எப்படி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும் பொழுது நடக்கிறத பாருங்க, பொறுத்துருங்கன்னு சொன்னாரு ஜெஃப் பெசோஸ். பெசோஸ் சொன்னாரு புத்தகம் வெளியாயிடுச்சு, 40% டிஸ்கவுண்ட். இந்தாண்ட புத்தக கடையில ஒருத்தன் எவ்வளவு விற்கிறான்? 100 ரூபாய்க்கு விற்கிறான். இந்தாண்ட புத்தக கடையில அமேசான்ல எவ்வளவு கிடைக்குது? 60 ரூபாய்க்கு கிடைக்குது. ஏற்கனவே ஹாரி பாட்டருடைய புத்தகம் உலகம் முழுவதும் எவ்வளவு விற்பனை ஆகிருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அருமை, எவ்வளவு சொன்னேன்? 40 கோடி புத்தகம், ஒருத்தர் எழுதுற புத்தகம், ஒரே புத்தகம் விற்பனை ஆயிருக்கு. இங்க 60 ரூபாய்க்கு முன்னே மக்கள் எல்லாம் அமேசான்ல ஆர்டர் போட்டான், வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம். இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்களில் அமேசான் ஒருவர், அதை நிறுவியவர் ஜெஃப் பெசோஸ். அமேசான் நிறுவனத்தை நிறுவிய போது அவருக்கு வயது 24 மாதங்கள். அப்ப எப்படி திட்டமிட்டிருக்கான்னு பாருங்க.
கொண்டுதான் உருவாக்கி இந்த உலகத்தில் தலை சிறந்த ஒரு மனிதனாக, ஒரு பயன்படக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அப்படி பேசிக்கிட்டே போலாம். ஆகவே இந்த அடிப்படையில் இந்த ஜே.கே. ரவுலினுடைய ஒரு புத்தகத்தால் ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கிறான், எழுதின ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருந்து நாம 35 பேரும் சில மாணவர்கள் சில மாவட்டத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் நாம பெரும்பாலான மாவட்டமா இருந்தாலும் சரி, நாம இந்தியாவினுடைய இதெல்லாம் அமெரிக்கா, இங்கிலாந்து இது மாதிரியான சூழலா இருந்தாலும் இந்தியாவில இருந்து 2 செய்தியை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சமூக தொண்டு என்ன என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம், செயல்படலாம். நான் முன்பே சொன்னேன், இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. வேலை வாய்ப்பு இன்மையிலிருந்து, சுற்றுச்சூழல் பிரச்சனையிலிருந்து, அதுக்கு அடுத்தாற் போல உணவு இல்லாத சூழல் இருந்து, பசியோடு மக்கள் வாழக்கூடிய நாடுகளாக இப்படி இந்தியாவில் 1000 படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 1 கோடி பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வேலை இல்லாம இருக்கிறான். இன்னும் ஒரு குரூப் பதிவு பண்ணாமலே சுத்திக்கிட்டு இருக்கிறான். பதிவு பண்ண மட்டும் வேலை கொடுத்துருவீங்களா அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறான். 1 கோடி பேர் இருக்கிறான் பதிவு செஞ்சுட்டு. நான் சொன்னார்ல, ஐயா சொன்னார்ல ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறேன்னு, அந்த அடிப்படையில் நான் அப்டேட் பண்ணி பார்த்ததுல நான் பார்க்குறேன் 40 வயசுல வந்து உட்காந்துக்கிட்டு அப்பெல்லாம் நாங்க சரியா படிக்கலைங்கய்யா, இப்பதான் எங்களுக்கு புரிதல் வந்திருக்கு. குழந்தைய அவங்க அம்மா வெளியில வச்சிருப்பாங்க, அந்த பொண்ணுக்குள்ள உட்காந்துருக்கும். அந்த பையன் தனியார் பள்ளி தனியார் கல்லூரியில் வேலை செய்யறீங்கன்னு வந்து உட்காந்துருப்பான். 40 வயசு 35 வயசா இருக்கும். அவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா, படிக்கிற வயதில் நாங்கள் திட்டமிடவில்லை, கல்லூரி காலங்களில் எங்களுக்கு திட்டமிடுதல் போடவில்லை, நான் சரியாக இயங்கவில்லை. இப்படிதான் நான் ஏறக்குறைய ஒரு 1500 பேரை என் சென்டர் மூலமா ஆண்களையும் பெண்களையும் சந்திச்சிருப்பேன். அப்படி பெரும்பாலானவங்க சொன்னது இந்த கருத்து தான். இப்போ நீங்க இதுல இருந்து ஒரு புரிதலுக்கு ஒரு திட்டமிடலுக்கு வரணும். இப்ப இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கின்றன நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படி ஜாதிய பாகுபாடு இப்படியான ஒரு நாடாக இந்த நாடு இருக்கின்றது. இந்த நாட்டில் ஜாதிய பாகுபாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறார்? 93 வயசு. நம்ம ஏன் எல்லாத்தையும் வயசை குறிப்பிட்டு சொல்றேன்? ஒருத்தர் 5 வயசுல நிறைய போட்டாரு, ஒருத்தர் 18 வயசுல, ஒருத்தர் 24 வயசுல சொல்லிட்டு வரோம். இப்ப எங்க போயிட்டேன்? 93 வயசு. தந்தை பெரியார் இறக்கிற 2 நாளுக்கு முன்னாடி, தம்பி இறக்கிற 2 நாளுக்கு முன்னாடி சென்னையில தேவராய நகர், டி நகர்னு சொல்லுவாங்க, அங்க பேசுறாரு. உங்களுக்கெல்லாம் பிறகு இழிவு அப்படியே இருக்கிறது. தந்தை பெரியார் பேசுறாரு. உங்களெல்லாம் மனிதர்களாகவே பார்க்கவில்லை, மனிதர்களாகவே இவர்கள் பார்க்கவில்லை, மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். உங்களை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள் என்று பார்க்கிறார்கள். தந்தை பெரியார் பேசுறாரா? 93 வயசுல தேவராயர் நகர்ல அவர் சாகரே கடைசி வாரத்துல பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இப்படி பிற்படுத்தப்பட்டவன்னா முன்னாடி நமக்கு யார் இருக்கிறார்? யாரோ ஒருத்தர் முற்படுத்தப்பட்டவங்க இருக்கிறான்னு. நான் பிற்படுத்தப்பட்டவனா எனக்கு முன்னாடி முற்படுத்தப்பட்டவர் போகுது. அப்ப எப்படி முன்னாடி போனாரு, நான் எப்படி பின்னாடி வந்தேன்? ஆக பிறகு இழிவு இங்க அப்படியே இருக்கிறது. மனிதர்களாக பார்க்காத மனநோய் இருக்கிறது. இந்த மனநோயாளிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தோடு நான் சாகிறேன், சாக போகிறேன் என்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. பேசினவர் யாருன்னா தந்தை பெரியார். பேசப்பட்ட நம்மளா 93 வயசுல இருக்குமா? நானா இருப்பனா? வாய்ப்பே இல்லை. ஆனால் 93 வயசுல சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு, சூத்திரன் என்கிற பட்டம், அந்த சூத்திரன் என்பதற்கான பொருள் தெரிஞ்சுக்கிறான்னா நம்ம எல்லாம் கோபப்படுவோம். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வர்ணாதர்ம அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுதான் சூத்திரன் என்கிற ஒரு சொல். அது ஒரு இழிப்பிறவியானவர்கள் என்று பொருள். அப்படியாக உங்களை விட்டுவிட்டு போகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னபோது வயது 93. இந்த இழிப்பிறவியை போக்க வேண்டிய பொறுப்பு சமூக தொண்டின் மூலமாகத்தான் வரும். 93 வயது வரையில் சமூக தொண்டு செய்தார் தந்தை பெரியார். இந்த வயதில் உங்களுடைய சமூக தொண்டினை தொடங்கினதானே. இன்னும் நிறைய பேசலாம், அதுக்கான ஒரு சூழலா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கலாம். நான் யோசித்ததை குறைவாதான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். ஆகவே 93 வயதில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஏன்னா நான் முன்னாடி சொன்னது, நான் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு இடையில தண்ணி மட்டும் குடிச்சுட்டா போதும். நான் மாலையில 5 மணி வரைக்கும் கிளாஸ் நடத்துவோம். எல்லாம் எம்ஏ பிஎட் எம்பில் முடிச்சவனா இருப்பாங்க பிள்ளைங்க பசங்க தான்.
அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்னல 1 கோடி பேர் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருக்கிறான். இதே நாட்டுல இப்படி தலைச்சிறந்த நாற்காலிகள் திறமையானவர்கள் இல்லை என்று காலியா கிடக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. 1 கோடி பேரு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம பட்டதாரி பதிவு செஞ்சிருக்கிறான் எம்ப்ளாய்மெண்ட்ல. ஆனால் நிறைய நாற்காலிகள் தகுதியானவர்கள் திறமையானவர்கள் இல்லாமல் காலியாக கிடக்கிறது. தகுதி என்பது ஆற்றல், அறிவு. தகுதி என்பது எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் வருவது அல்ல. இப்படி காலியாக கிடக்கிறது. இந்த நாட்டில் இது போன்ற நாட்டில் நீங்கள் சமூக தொண்டு ஆற்றுவதற்கு உங்களை முழு ஈடுபாட்டோடு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சமூக தொண்டு ஆற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மண், தாய்மொழி இந்த சிந்தனையோடு, நம்மளுடைய தாய்மொழினா தமிழ் மொழி, இந்த சிந்தனையோடு தான் சமூக தொண்டு, ஜாதிய பாகுபாடு, தமிழ்நாடு, தமிழரினம், தாய்மொழி இதை காப்பதற்காக, ஜாதி வேறுபாட்டை அறுப்பதற்காக உங்களுடைய சமூக நலத் தொண்டு அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த பேச்சை கேட்ட உங்களுக்கும் இப்படியான வாய்ப்பு கொடுத்த மூர்த்தி ஐயா உள்ளிட்ட பேராசிரியர்